ஸ்ரீமயாய திரிகுணாத்மனே நமஹ. இதுல 37வது பக்கத்துல கேச்சித்து ஸ்ரமவசன்னு ஆரம்பிக்கிற பேராகிராஃப் கண்டினியூ பண்ணலாம். ஒரு நிமிஷம். கேச்சித் ஸ்ரமவச சிதில சகுனி கலபுட சபலாபிஹ खद्योतोन्मेष मुहूर्त मनोहराभिः मनस्विजन गर्हिताभिः संपद्भिः प्रलोभ्यमानाः धनलव लाभावलेप विस्मृत जन्मानः अनेक दोषोपचितेन दुष्ट असृजा इव रागवशेन बाध्यमानाः विविध विषयग्रास लालसैः पंचभिरपि अनेक सहस्र संख्यैरिव इन्द्रियैः आयास्यमानाः प्रकृति चंचलतया लब्ध प्रसरेण एकेनापि सहस्रतामिव उपगतेन मनसा आकुलीक्रियमाणाः विह्वलताम् उपयान्ति. केचित् विह्वलताम् उपयान्ति. ஒரு சில பேர் விஹ்வலதான அந்த தளர்ந்த தன்மையை உபயாந்தி அடைகிறார்கள். சரியா? தளர்ந்த தன்மைனா நிலையற்ற தன்மை, அஸ்திரதான வியாக்கியானத்துல போட்டிருக்கு. ஆமா, அதை அடைகிறார்கள். யாரு? ஐஸ்வர்யம் கிடைத்தவர்கள். அதாவது போன பேராகிராஃப்ல ராஜ்யலட்சுமியை பத்தி வந்தது இல்லையா? ஏவம் வித துராச்சரியா கதமப்பி தெய்வவசேன பரிகிரஹீதாக விக்வலா பவந்தி ராஜானஹான்னு சொல்லியிருக்கு. அப்போ ராஜாக்கள், சில ராஜாக்கள் இந்த ராஜ்யலட்சுமிங்கிறது கிடைச்சதுக்கு அப்புறமா எப்படி நிலையில்லாதவர்களாக ஆகுகிறார்கள் அப்படிங்கிறத இங்க சொல்றார். ஸ்ரமவச சிதில சகுனி கலபுட்ட சபலாபி. சகுனினா பறவை. அந்த பறவை ஜலத்துல கழுத்து ஜலத்துல நனைஞ்சதுன்னா இப்படி மூக்கால கொதறி இப்படி உதரும். அப்படி உதறினா மாதிரி ஐஸ்வர்யம் அந்த அப்படி இருக்கிறதா ஐஸ்வர்யம் இருக்கு. அதாவது சம்பத்பிகின்னு இருக்கு இல்லையா? இந்த சம்பத்பிகிக்கு இதெல்லாம் விசேஷனம். சம்பத்பிகி கீதிருஷ சம்பத்பிகி அப்படின்னு இங்க கொண்டு வந்திருக்கா. என்ன எப்படிப்பட்ட சம்பத்துகள்? ஸ்ரமவச சிதில கலபுட்ட இல்ல சிதில சகுனி கலபுட்ட சபலாபிகி சம்பத்பிகிக்கு ஒரு விசேஷனம். ஸ்ரமவசத்தினால் சிதிலமடைந்த சகுனி பறவையினுடைய கலபுட்ட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சபலாபிகி சபலமான, அதாவது அங்க பறவை கழுத்துல ஜலம் தேங்கித்தினா அது அது சிரமத்தினால இப்படி ஒரு உதறித்தினா போயிடும். அத மாதிரி இந்த சம்பத்து நிலையில்லாததாக இருக்கு, சபலமான சம்பத்தாக இருக்கு. கத்யோதோம் ஆமா, சம்பத்பிக்கு விசேஷனம். கத்யோதோன்மேஷ முகூர்த்த மனோகராபிகி. கத்யோதம்னா மின்மினி பூச்சின்னு ஒரு அர்த்தம், இல்ல மின்னல்னாவது ஒரு அர்த்தம். கேத்யோதத்தை ஆகாசத்தில் பிரகாசிக்கிறதுனால மின்னலுக்கு கத்யோதம்னு பேர். கத்யோத உன்மேஷ முகூர்த்த மனோகராபிகி. அது ஒரு நிமிஷம் பார்த்தா நல்லா அப்படி கொடி படர்ந்த மாதிரி ஒரு நிமிஷம் பளிச்சுன்னு அழகா இருக்கும். ஒரு நிமிஷம் தான், ஆனா அதுக்கு மேல நிலைக்காது. இந்த முகூர்த்த மனோகராபிகி, ஒரு முகூர்த்தம் மனோகரமா மனதை கவரக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட சம்பத்பிகி. ஒரு முகூர்த்தம் தான் அது மனதை கவர்றதா இருக்கும், அப்புறமா அது போயிடும். அது மாதிரி மனோகராபி. மனஸ்வி ஜன கர்ஹிதாபி சம்பத்பி. மனஸ்வி ஜனங்கள் நல்லவர்கள், நல்லவர்களால் கரிஹிதாபி நிந்திக்கப்பட்டதான சம்பத்பிஹி. ஆமா, சபலாபிஹி சம்பத்பி கரிஹிதாபி சம்பத்பின்னு பிரிச்சுக்கணும். அப்படிப்பட்ட செல்வங்களால் பிரலோபியமானாக, லோபம் அடைவிக்கப்படுபவர்களாக, அதாவது பேராசை அடைவிக்கப்படுபவர்களாக, தனலவ லாபாவலேப விஸ்மிருத ஜன்மானஹா. தனம்னா ஐஸ்வர்யம், அதனுடைய லவம்னா துளி. அந்த துளியை லாப அடைந்ததனால் ஏற்பட்ட அவலேபக கர்வம். தனத்தினுடைய துளியின் அடைதலால் கர்வம் கொண்டு அவலேப, அதனால் விஸ்மிருத ஜன்மானஹா தன்னுடைய ஜன்மாவையே மறந்து போனவர்களாக, அநேக தோஷோபச்சித்தேன துஷ்டாசிருஜேவ ராகவசேன பாத்தியமானாக பலவிதமான தோஷங்கள்
சேர்த்து வச்சு ஒரு துஷ்ட அசிருஜா இவ, அசிருக்குனா ரக்தம், துஷ்டாசிருஜேவ ராகவசேன, ராகத்தினால் பாத்தியமானாக, பற்றினால் பாதிக்கப்படுபவர்களாக, விவித விஷயகிராச லாலசைகி, பலவிதமான விஷயத்தை கிராசன ஒழுங்கிறதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல அனுபவிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். பலவிதமான விஷயங்களை அனுபவிப்பதில் லாலசைகி, நப்பாசை கொண்டவர்களாக, லாலச், ஹிந்தியில கூட லாலச்னு சொல்லு, லாலசைகி, பஞ்சபிரபி அநேக சஹஸ்ர சங்கியைகி, சங்கியைரிவ இந்திரியைகி, இந்திரியங்கள் எவ்வளவு இருக்கு? 5 தான் இருக்கு. மனசை சேர்க்காம பார்த்தா 5 வேதாந்த ரீதியா, மனசை சேர்த்தா 6 இந்திரியம். மனசை சேர்க்காம சொல்றார் பஞ்சபிரபி அநேக சஹஸ்ர சங்கியைஹீவ, 5 இந்திரியங்கள் தான் இருக்கு. ஆனா அநேக சஹஸ்ர இந்திரியங்கள் இருக்கிறது போல நமக்கு தெரியறது. அவ்வளோ ஆசை வந்து உலகத்துல நம்மளை படுத்துறது. இப்படி ஆயாசியமானஹா பிரகிருதி சஞ்சலத்தையா லப்த பிரசரேன ஏகேனாபி சஹஸ்ரதாமிவ உபகதேன மனசா, இந்த மனசு இருக்கே அது பிரகிருதி சஞ்சலத்தையா, இயற்கையாகவே சஞ்சல புத்தியை கொண்டதாக இருக்கு. லப்த பிரசரேன, அது வந்து தனக்கு பிரசாரம் கிடைச்சது, அதாவது இடம் கிடைச்சது. ஒரு மனசுதான். ஏகேனாபி சஹஸ்ரதாமிவ உபகதேன, ஒரு மனசா இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மனசை போல் அது ஆயிடுத்து. அப்படிப்பட்ட மனசா ஆகுலீக்கிரியமானாக, கலங்கடிக்கப்படுபவர்களாக, விஹ்வலதாம் உபயான், விஹ்வலதான ஸ்திரத்தன்மை இல்லாதது, ஸ்திரமில்லாத தன்மையை உபயாந்தி அடைகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. விஹ்வலதாம் உபயாந்தி. அடுத்த பேராகிராஃப், கிரகைரிவ கிரஹியந்தே, கிரகைஹி கிரஹியந்தே, அதாவது கிரகங்கள் பிடிச்சுக்கும், துஷ்ட கிரகங்கள், அத மாதிரி இவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். பூதைரிவ அபிபூயந்தே, பூதம்னா பூதங்கள் போல் இவர் ஆக்கிரமிக்கப்படுகிறார்கள். அபிபவஹா, பூதைரிவ அபிபூயந்தேன்றது இல்லையா, ஆகம்பியந்தே, நடுநடுக்கப்படுகிறார்கள்னு அர்த்தம். அபிபூயந்தே சரியா? கிரகைரிவ கிரஹியந்தே, பூதைரிவ அபிபூயந்தே, சரியா? அப்புறம் பூதைரிவ அபிபூயந்தே, ஒரு நிமிஷம், மந்திரைரிவ ஆவேஷ்யந்தே, பூதங்களை போல், பூதங்களால் பீடிக்கப்படுவதை போல் இவர்கள் நடுக்கப்படுகிறார்கள். அபிபூயந்தே, ஆகம்பியந்தேன்னு அர்த்தம் போட்டிருக்கார், நடுநடுக்கப்படுகிறார்கள். மந்திரைரிவ ஆவேஷ்யந்தே, அபிசார மந்திரங்கள் போல் ஆவேசத்தன்மையை கொண்டு, ஆவேசத்தன்மைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அதாவது ஐஸ்வர்ய மதம், செல்வ செருக்கு கொண்டவர்கள் இப்படிலாம் நடந்துக்கிறா. கிரகம் பிடிச்சுண்டா போல இவர்களை மறைச்சிடுறது சம்மிது. பூதங்கள் போல் இவர் நடுங்க, பூதம் பிடிச்சுண்டா ஏதோ பூதம் ஆவேசம் ஆயிடுச்சுன்னா நடுங்குவான்ல, அந்த மாதிரி நடுங்குகிறார்கள். மந்திரம்னா அபிசார மந்திரம்னு இந்த இடத்துல அர்த்தம், ஏவல். அந்த மாதிரி அபிசார மந்திரைஹி ஆவேஷ்யந்தே, ஆவேகம் நீயந்தே, அதை ஏதோ ஒரு நிலைக்கு, அப்படியே மத நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். சத்வை, ஆமா, சத்வைரிவ அவஷ்டம்பியந்தே, சத்வைஹி, சத்வம்னா விஷ ஜந்துக்கள், அதாவது கொடிய விலங்கினங்கள். சத்துவங்கிற சப்தத்துக்கு பாம்பு இத்தியாதி கொடிய விலங்குகளை சத்துவம்னு சொல்றது உண்டு. அத மாதிரி ஒரு பிடிவாதம், அந்த ஹிம்சை பண்ற ஜந்து எல்லாம் எவ்வளவு துரத்தினாலும் நம்மளை விடாது, அப்படியே இது பண்ணி அதை பிடிச்சிரும். அத மாதிரி சத்வைரிவ அவஷ்டம்பியந்தேவா, அவஷ்டபியந்தே, அதாவது எவ்வளவு பண்ணாலும் அது பிடிச்சுண்டு விடாது. வேதாளம் இதெல்லாம் சத்துவம்னு சொல்லுவா. வேதாளம் பிடிச்சுட்டு அப்படின்னா அது விடவே விடாது அவ்வளவு சீக்கிரம். அப்படி அந்த மாதிரி பிசாச்சம் இதெல்லாம் சத்துவம்ங்கிற சப்தத்தினால சொல்றது. பிசாசு இதெல்லாம் அத மாதிரி விஷ ஜந்து, ஹிம்ச ஜந்துன்னு அதுக்கு அர்த்தம். சத்வைரிவ அவஷ்டபியந்தே, அதாவது பிடிவாதமா பிடிச்சுட்டு இருக்கும், போகவே போகாது அப்படின்னு. அப்புறம் வாயுனா இவ விடம்பியந்தே, அதாவது காத்தினால் போல் இங்குமங்கும் அலைவிக்கப்படுகிறார்கள்
அதாவது காத்து வந்ததுன்னா ஒரு பேப்பரை கண்ணா பின்னான்னு இலையையோ பேப்பரையோ சுழட்டின்டே இருக்கும். அத மாதிரி பணம் பேராசையை கொண்டு பணத்தை தன்னிடத்தில் அடைந்தவர்கள் இங்கும் அங்கும் சுழட்டப்படுகிறார்கள். வாயுநாயிவ காற்றினால் போல் எல்லாம் திருத்தியா போட்டிருக்கு. அதாவது பிராணிகளால் பிடிக்கப்பட்டவனை போல் பிடிக்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துருக்கு. வாயுநாயிவ விடம்பியந்தே அச்சா பிசாச்சைரிவ கிரஸ்யந்தே. கிரஸ்யந்தேனா முழுங்கப்படுகிறார். பிசாச்சம் முழுங்கிடும். அத மாதிரி இவர்கள் பிசாச்சைரிவ கிரஸ்யந்தே. அப்புறம் மதன ஷரைஹி மர்மஹதா இவ முகபங்க சஹஸ்ராணி குருவதே. மதன ஷரைஹிய மன்மதன், மதனஹான மன்மதன், மன்மதனுடைய அம்புகளால் மர்மஹதாக மர்மஸ்தானத்தில் ஹதாக அடிக்க தாக்கப்பட்டவர்களை போல் முகபங்க சஹஸ்ராணி. முகபங்க சஹஸ்ராணினா மூஞ்சியில பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ் அத கொடுக்கறா. பணம் ஒருத்தனுக்கு எகிரிட்டு ஜாஸ்தி பணம் செல்வம் வந்துடுத்துனா மன்மதனால் தாக்கப்பட்டு, அதுவும் மர்ம இடத்தில் தாக்கப்பட்டவர்களை போல் மன்மதனுடைய பானங்களால், மன்மதன பானங்களால் தாக்கப்பட்ட காதலர்கள் பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பா. இவனும் அந்த மாதிரி இஷ்டத்துக்கு மூஞ்சி கொனஷ்ட பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றான். மதன சதைஹி மர்மஹதா இவ முகபங்க சஹஸ்ராணி குருவதே. தனோஷ்மனா பச்சியமானா இவ விசேஷ்டந்தே. தனம் செல்வம், அந்த செல்வத்தினுடைய ஊஷ்மான சூடு, சரியா? அந்த சூட்டினாலேயே இவர்கள் சமைக்கப்படுபவர்களாக. சமைக்கிறதுக்கு சூடு வேணும் இல்லையா? இவர்கள் தனோஷ்மனா பச்சியமானா இவ விசேஷ்டம். அதாவது கொதிக்கும் பொழுது எப்படி துடிக்கும் அரிசி எல்லாம் தலைக்கும் பொழுது தலைக்கிற தண்ணியில தானே போடுவோம். அப்படியே தளதளன்னு சமைக்கப்படும் பொழுது எப்படி கொதிச்சு துடிக்கிறது, அத மாதிரி இவர்கள் தனோஷ்மனா செல்வம் வந்தவர்கள், செல்வத்தினுடைய சூடு வாரந்து, ஊஷ்மான வாரந்துன்னு அர்த்தம். அதனாலேயே பச்சியமானாக இவ சமைக்கப்படுபவர்கள் போல் விசேஷ்டந்தே சேஷ்ட பண்ணுகிறார்கள். அப்படின்னா இங்க அங்கேயும் துடிக்கிறான், ஒரு இடத்துல உட்கார முடியல. பணம் வந்துடுதுங்கிறது அப்படியே தவிக்கிறான் அப்படின்னு. காடப்பிரகார ஹதா இவ அங்காணி ந தாரயந்தி. காடப்பிரகாரனா தீவிரமான ஒரு தாக்குதல், பிரகாரகான தாக்குதல். அதனால் தாக்கப்பட்டவர்களை போல் அங்காணி ந தாரயந்தி, தன்னுடைய உடல் கை கால்கள்லாம் தானே தாங்கிறது இல்லை. அதாவது எதையுமே தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது இல்லைன்னு. தீவிரமான தாக்குதலால் தாக்கப்பட்டவன் அவனுடைய உடம்பு கை கால் எதுவுமே தன்னோட கண்ட்ரோல்ல இருக்காதுல்ல. அத மாதிரி செல்வத்தினால் தாக்கப்பட்டவன் கூட, செல்வத்தை கொண்டவன் கூட என்ன பண்றான், தன்னுடைய உடல்ல அவனுக்கு இது ஏற்படுறது இல்லை, அதாவது கண்ட்ரோல் ஏற்படுறது இல்லை. அதுதான் அங்காணி ந தாரயந்தி, தன்னுடைய கை கால் அங்கு உடல் உறுப்புகளை தானே கட்டுப்படுத்துவதில்லை. அங்காணி ந தாரயந்தி. அப்புறம் குலீராயிவ திரியக் பரிபிராந்தி. பரிபிரமந்தின்னு இருக்கா? என் பாட்டம் பரிபிரந்தின்னு இருக்கு, அது என்னன்னு தெரியல. பரிபிரமந்தின்னு இருந்தா கரெக்டானு தோன்றது எனக்கும். பரிபிரமந்தின்னு தான் இருக்கு இல்லையா உங்க பாட்டத்துல? குலீராயிவ திரிய பரிபிரமந்தி. இதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், அப்புறமா பாத்துக்கோ. குலீராயிவ திரியக் பரிபிரமந்தி. அதர்ம பக்ன கதயஹ பங்கவ இவ பரேண சஞ்சாரியந்தே. அதர்மத்தினால் பக்னகதயஹ வழி தவறியவர்களாக, கதிஹீன நடை வழின்னு அர்த்தம். பக்னகதயஹ அப்படின்னா நடை பிறண்டவர்கள். கதி பக்னமாயிடுத்து அப்படின்னா கதி பங்கஹா அப்படின்னு சொன்னா இப்படி போகும்போது இப்படி இடறினவர்கள். அதுதான் அதர்மத்தினால் கால் இடறியவர்களாக. அதர்ம பக்னகதயா என்ன பண்றா? பங்கவஹ இவ பரேண சஞ்சாரியந்தே, பிறரால் நடத்தப்படுகிறார்கள். அதர்ம பக்னகதையா, அதாவது பக்னகத்தினா ஒரு கால் இடறினவன் இன்னொருத்தனை ஹெல்ப்போட தான் நடப்பான். ஆனா இவர்கள் அதர்மத்தினால் பக்னகதிகளாக, அதாவது கால் இடறியவர்களாக, அத போக வேண்டிய வழியில
போக முடியாம அப்ப இன்னொருத்தன் ஹெல்ப்னாலதான் இவர்கள் தான் லைஃபையே லீடு பண்ண வேண்டிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். எத மாதிரி பங்கவஹா இவ பங்குஹுனா நொண்டி நொண்டிகளை போல் பரேண சஞ்சாரியந்தை பிறரால் சஞ்சரிக்க செய்யப்படுகிறார்கள். மிருஷா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிக்கணும்னா, மத்தவா அவளை லீடு பண்ண வேண்டியதாடும், மோல்ட் பண்ணிக்கலாம் அவளுக்கு, அவளுடைய அதாவது அவர்கள் அதர்மத்தினால் இடறிகிறார்கள். அப்படி இடறியவர்களை மிச்ச பேர் தான் கூட்டின்னு போனோம். அவர்களுக்கு சொந்தமா ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. அதனால எப்படி லிட்ரலா ஒரு பிசிக்கல் இடறியவன் இன்னொருத்தன் ஹெல்ப்போட ஒரு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவானோ, அது மாதிரி அதர்மத்தினால் இடறியவன்னா வழிக்கு, அதாவது எந்த ஒரு கோலை அடையணுங்கிற வழி அந்த வழியில இடறியவன் இல்ல மோட்சம், அதுல இடறியவன் இன்னொருத்தனுடைய ஹெல்ப்பை கொண்டுதான் நகர வேண்டியதா இருக்கும். அதர்ம பக்ன கதயா இவ கதயா பங்கவஹா இவ பரேண சஞ்சார். மிருஷாவாத விஷவிபாக சஞ்சாத முகரோகாः இவ அதிகிருச்ഛ்ரேண ஜல்பந்தி. அதிகிருச்ഛ்ரேண ஜல்பந்தி. மிருஷாவாத விஷவிபாக சஞ்சாத முகரோகாः இவ. மிருஷாவாதம்னா பொய் பேசுறது. பொய் பேசுறதுனால் விஷவிபாக சஞ்சாத முகரோகாः இவ. விஷவிபாக அதாவது ஒரு விஷத்தினுடைய ரியாக்ஷன், விபாகன ரியாக்ஷன். விஷம் ஏதாவது பாய்சன் ஆயிடுத்து, அது ரியாக்ஷன் ஆயிடுத்துன்னு சொன்னா அதனால வாயில தோஷம் வரும். முகரோகா, வாயில தோஷம் வந்துடும். அப்படி தோஷம் வந்தவர்களால பேச முடியாது. அத மாதிரி பொய் பேசினதுனால இவர்கள் அதி கிருச்ഛ்ரேண ஜல்பந்தி, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறார்கள். பேசுறதுக்கே கஷ்டப்படுறான். ஏன்னா வாயை திறந்தா என்ன வரும்னு அவனுக்கே பயமா இருக்கு. ஜல்பந்தி, ஆமா, புலம்புறா. அதி கிருச்ഛ்ரேண ஜல்பந்தி. ஜல்பனம்னா பேச்சுன்னு ஒரு அர்த்தம். சரியா? அதி கிருச்ഛ்ரேண மகதா கஷ்டேன ஜல்பந்தி புருவந்தி. சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறான். அப்புறம் சப்தச்சத தரவஹா இவ குசுமரஜோ விகாரைஹி ஆசன்னவர்த்தினாம் சிரசூலம் உத்பாதயந்தி. சப்தச்சத தருஹுன்னு ஒரு மரம். சப்தச்சதம்னு அதுக்கு பேரு. சப்தச்சத தரவஹா இவ. ஏழிலைப்பாலை மரம் நினைக்கிறேன். இல்ல, அபிஞான சம்பந்தத்துல தெரியல, இருக்கலாம். ஏன்னா அதனுடைய அந்த இதை எடுப்பா, சார் எடுப்பா, தெரியல. சப்தச்சத தரவஹா இவ குசும ரஜோ விகாரைஹி. அந்த பூக்களுடைய ரஜஹான அந்த புழுதி, பூக்கள்ல உள்ள மகரந்தான் இல்ல புழுதி. விகாரைஹி ஆசன்னவர்த்தினாம், அந்த புழுதி, பூவோடைய புழுதி தலைவலியை ஏற்படுத்தும். இவர்களும் அந்த மாதிரி தலைவலியை ஏற்படுத்துறான். இவர்கள் அப்போ அந்த சப்தச்சத மரங்களுக்கு நிகரானவர்களாக இந்த செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். சரியா? செல்வந்தர்கள் சப்தச்சத மரங்களுக்கு நிகரானவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? சப்தச்சத மரம் பூவுடைய புழுதியா அடிக்கடி கீழே விட்டுட்டே இருக்கும். அது சுத்தி இருக்கிறவனுக்கெல்லாம் தலைவலியா இருக்கும். அதை கிளீன் பண்ணணும். இல்ல அது தலையில விழுந்தா வலிக்குமோ, நம்ம மெடிசினலி அது கொஞ்சம் இதா கெட்டதா இருக்குமோ தெரியல நமக்கு. ஆனா அந்த மரம் சுத்தி இருக்கிறவனுக்கெல்லாம் தலைவலியை ஏற்படுத்தும். அத மாதிரி இவர்களும் ஆசன்னவர்த்தினாம் ரஜோபிகின்னு போட்டிருக்காரு இல்லையா? ரஜஸ்னா புழுதின்னு ஒரு அர்த்தம். ரஜஸ்னா ரஜோகுணம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? இந்த செல்வம் மிகுந்தவர்கள் ரஜோகுணத்தினால் ஒரு ரஜோகுணம் பூர்ணனான ஒருத்தன் இருந்தார்னா சுத்தி யாராலையும் இருக்க முடியாது. அவனோட பிரசன்ஸே ரொம்ப கஷ்டம். என்னையா இவன் அநாயங்கா இருக்கும். அந்த மாதிரி இவர்களும் சுத்தி இருக்கிறவனுக்கெல்லாம் சிரசூலம் உத்பாதயந்தி. சிரசூலம்னா தலைவலின்னு அர்த்தம். எங்க இருக்கு? ஆமா, ஆசன்னவர்த்தினாம் பக்கத்துல இருப்பவர்களுக்கு சிரசூலம் தலைவலியை உத்பாதயந்தி ஏற்படுத்துகிறார்கள். ஆசன்ன மிருத்யவஹா இவ பந்துஜனமபி ந அபிஜானந்தி. ஆசன்ன மிருத்யுன்னு சொன்னா மரணம் நெருங்கியவன். சரியா? டெத் பெட்ல இருக்கிறவன். அவர்கள் பந்துஜனமபி, பக்கத்துல உறவினர்கள்லாம் அப்படி மரண தருவாயில இருக்கிறவர்களை போய் பாப்பா. ஆனா அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. எப்போ யாருக்கு அந்த மாதிரி இருக்கும்னா மரணம் நெருங்கினவனுக்கு தான் அப்படி இருக்கும் இல்லையா?
பந்துக்கள்லாம் வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பா உட்காந்துட்டு, பார்க்க மாட்டான், பார்க்க முடியாது. பணம் நிறைய இருந்தா கண்ணு தெரியாது. பணம் நிறைய இருக்கிறவனா அப்படிதான். அப்படிதான். உறவினர்கள்லாம் கண்டுக்க கூட மாட்டான். Correct. ஏன் அவனும் ஆசன்ன மிருத்யு மாதிரி அந்த ரீதியில இருக்கான். ஏன் உறவினர்களை கண்டுக்கிறது இல்ல. ஆசன்ன மிருத்யவஹ இவ பந்துஜனமபி ந அபிஜானந்தி. உத்குபித லோச்சனாஹ இவ தேஜஸ்வினஹ ந ஈக்ஷந்தே. உத்குபித லோச்சனாஹ இவ தேஜஸ்வினோ நேக்ஷந்தே. நல்லா இருக்கு. உத்குபித லோச்சனான்னா நேத்திர வியாதி கொண்ட லோச்சனம், கண்ணை உடையவன். உத்குபிதங்கிறதுக்கு வியாதின்னு அர்த்தம் பண்ணுவா. ஓகே, ஒரு நிமிஷம் உங்க வியாக்கியானத்தை பாக்குறேன். ஃபுட்நோட் வேற ஒண்ணு போட்டிருக்கா. உத்குபித லோச்சனா, உத்கம்பித லோச்சனா இன்னொரு பாட்ட வேதம் இருக்கு. பரிபிரமந்தி ஜல்பந்தி இதெல்லாம் எடுத்து சூலம் சிரோவேதனஜா எடுத்து சமீபத்தி உத்குபித லோச்சனை இவ உத்குபித லோச்சனாஹ இவன்னு போட்டிருக்கு இல்லையா. உத்குபித்தே ருக்னேன்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ருக்ன அதாவது வியாதி நிறைந்த, வியாதி கொண்ட லோச்சனாஹ இவ. சரியா? அதாவது வியாதி, கண்ணுல வியாதி வந்ததுன்னா வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அப்படிதானே. உத்குபித லோச்சனாஹ இவ வியாதி வந்த கண்களை உடையவர்களை போல். சரியா? எங்க இருக்கு? தேஜஸ்வினஹா. தேஜஸ்வினா வெளிச்சம் கொண்டவர்கள் அப்படின்னா என்ன? வாஸ்தவமா வந்து தேஜஸ்விகள் சொன்னா தபஸ்வி மாதிரி இருக்கிற சாதுக்கள். அந்த சாதுக்களை இவர்கள் பார்க்க மாட்டார்கள். தேஜஸ்வி சப்தத்துக்கு, தேஜஸ் சப்தத்துக்கு தபஸ் அப்படின்னு அர்த்தம் வச்சுண்டா பெரியவர்கள் சாதுக்கள்னு அர்த்தம். அவர்களை இவர்களால பார்க்க முடியறது இல்ல. எந்த மாதிரி? நேத்திர ரோகம் வந்த மாதிரி. நேத்திர ரோகம் வந்தவன தேஜஸ்வியான ஒரு வஸ்துவை, அதாவது வெளிச்சம் லைட் எல்லாம் அவனால பார்க்க முடியாது. அத மாதிரி ஆமா, அது பண்ணி கொஞ்ச நாளைக்கு கண்ணை வந்து வெளிச்சத்துல காட்டாது. கரெக்ட், மறைச்சிரும். தேஜஸ்வினஹா ந ஈக்ஷந்தே. காலதஷ்டாஹ இவ மகாமந்திரைரபி ந பிரதிபுத்தியந்தே. காலதஷ்டாக, காலதஷ்டாகனா கால சர்ப்பத்தினால் தஷ்டாகன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வியாக்கியானத்தை பார்க்கலாம். நிஷித்த காலே சம்யோதி ரூபே தஷ்டா பக்ஷிதா. நிஷித்த காலே சந்தியாதி ரூபே தஷ்டாக பக்ஷிதாக. ஓ, அந்த அர்த்தம் போறல எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. காலேன மகா விஷதரேன அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்கா. காலன்னா ஒரு பயங்கர கொடிய விஷம் கொண்ட பாம்பு. கரெக்ட். ஓ, கொடிய விஷம் கொண்ட பாம்பு. அந்த பாம்பினால் தஷ்டாகா. சரியா? அந்த பாம்பினால் கடிக்கப்பட்டவர்களை போல், தீண்டப்பட்டவர்களை போல். எங்க இருக்கு? காலதஷ்டாக இவ. அப்புறம் மகாமந்திரைரபி ந பிரதிபுத்தியந்தே. மகாமந்திரங்களாலும் இவர்கள் விழித்துக் கொள்வதில்லை. அதாவது அந்த கொடிய விஷம் கொண்ட பாம்பு கடிச்சதுன்னா, அந்த பாம்பு கடிச்சா மந்திரங்கள் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு விஷத்தை இறக்கிடுவா. ஆனா காலதஷ்டாகனா ரொம்ப கொடிய விஷம் கொண்ட பாம்பினால் கடிக்கப்பட்டவர்களை போல் மகாமந்திரைரபி, மகாமந்திரங்களை கொண்டும் இவர்கள் ந பிரதிபுத்தியந்தேவா, எழுப்பப்படுவதில்லை அப்படின்னு. அதாவது பணம் மிகுந்தவர்கள், அவர்கள் வந்து அவங்க ஒரு நிலையில இருப்பான், மதம் பிடிச்ச நிலை, விஷம் கொண்டவன் போல. அத மாதிரி இருக்கிறதுனால மகாமந்திரம் இருந்தா காருட மந்திரம், இதெல்லாம் மகாமந்திரங்கள். அந்த மகாமந்திரங்களாலும் இவர்கள் எழுந்து கொள்வதில்லை. உண்மை சார். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல நட்டுவாக்களின்னு ஒரு விஷயம் கழிச்சு விஷம் ஃபுல்லா ஏறிடுச்சு உடம்புல. எய்தாப்புல அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாந்திரிகன், ஒரு ஐங்கார் தான் ஒரு ஸ்திரீ லேடி, ஓல்ட் லேடி, அவள்கிட்ட இருந்தான். மனசுல பார்த்து அவளால கை 2 நாள் தூக்க முடியல. That would have been fatal actually. அந்த நெட்வொர்க் கிடைச்சா அந்த ஃபேட்டல்னு சொல்றாங்க. பட் அது குறைஞ்சிட்டு எனக்கு. அது இப்போ நம்ம சில பேர் படிக்கணும், இதெல்லாம் எப்படி முடியும், சாத்தியம்னு சொல்லுவா. பட் அது உண்மைதான், மந்திரத்தினால எடுத்துருவா. சரி,
காலதஷ்டா இவ ஆடிதா ஜாதுஷாபரணானீவ சோஷ்மானம் ந சஹந்தே. ஜாதுஷாபரணானி அப்படின்னா லாக்ஷா நிஷ்பன்ன பூஷணம்னு அர்த்தம். ஜாதுஷாபரணானீவ சோஷ்மானம் ந சஹந்தே. சோஷ்மானம்னா தேஜஸ்வின்னு அர்த்தம். அவர்களை இவர்கள் பொறுத்து, சாதுக்களை இவர்கள் பொறுத்து கொள்வதில்லை. அதாவது லாக்ஷானா செம்பஞ்சி குழம்புன்னு பேர் அதுக்கு. ஜாதுஷாபரணம் அதாவது செம்பஞ்சி குழம்பு, நலங்குன்னு பேரு. நலங்குன்னு காலெல்லாம் இட்டுப்பா, காலில் கையிலெல்லாம் கூட இட்டுப்பா நினைக்கிறேன். ஆனா காலில் மெயினா இட்டுப்பா நான் பாத்திருக்கேன். ஸ்திரீகளுக்கெல்லாம் சுமங்கலிப்பு இதெல்லாம் அதுதான், அது வந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட், அதேதான் அதேதான். அது ஒரு செம்பஞ்சி குழம்பு. அதனால ஆபரணம் பண்ண அப்படின்னா அந்த ஆபரணம் வந்து வெயில தாங்காது, உதிர்ந்துரும்ல. அதாவது அது வந்து மருதாணியாலதான் இட்டுப்பா. லாக்ஷா ரசம்ங்கிறதே மருதாணி குழம்பு தான். அந்த மருதாணி குழம்ப இங்கெல்லாம் வச்சுப்பா. இப்படி வச்சுட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும், வெயில்ல உதிர்ந்து போயிடும். அது ஜாதுஷாபரணம் உதிர்ந்துடும். அதனால ஏற்பட்ட சிகப்பு ராகம் அதுல இருக்கும். ஆனா இவர்கள் அதான் இந்த இடத்துல வந்து ஜாதுஷாபரணானி இவ தேஜஸ்வினம் நசஹந்தேன்னு இருக்கா. என்ன இருக்கு? வெயில சோஷ்மானம். சோஷ்மானம்னா என்ன, கொஞ்சம் பிரகாசம் கொண்ட விஷயங்களை இது தாங்குவதில்லை, உதிர்ந்து போயிடும் இல்லையா வெயில் காலத்துல அந்த மருதாணி உதிர்றது. அத மாதிரி இங்க வந்து இவர்கள் செல்வம் மிகுந்தவர்கள் கொஞ்சம் தேஜஸ்வியாத சாதுக்கள், தேஜஸ் சப்தத்தினால தபஸ்ன்னு வச்சுப்போம். தவம் மிக்க சாதுக்களை இவர்கள் பொறுத்து கொள்வதில்லை. அவர்களை பார்த்தா பொடி பொடியா ஓடி போயிடுவோம், உதிர்ந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அதர்மிகளா இருப்பா. பெரும்பாலும் பணம் யார்கிட்ட வந்துட்டு அவர்கள் அதர்மம் பண்றவர்களா இருப்பா. அவர்கள் நல்லவர்களை தாங்கிக் கொள்வதில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல கொண்டு வந்திருக்காரு. சரியா? ஜாதுஷாபரணானீவ சோஷ்மானம் நசஹந்தே. அது அடுத்தா அப்புறம் துஷ்ட ஆவரணாக இவ மகாமான ஸ்தம்ப நிச்சலீகிருதாக ந கிருண்ணந்தி உபதேசம். துஷ்ட ஆவரணாக இவ மகாமானஸ்தம்ப நிச்சலீகிருதாக. அதாவது துஷ்ட ஆவரணம், ஆவரணம்னா கெட்டதான ஒரு மறைப்பு. ஆவரணம்னு சொன்னா ஒரு மறைக்கிறது. சரியா? அந்த அந்த அத போல மகாமான ஸ்தம்ப துஷ்ட வாரணாயுவா துஷ்ட வாரணாக. அது போடுங்க. துஷ்ட ஆவரணாகன்னு தப்பா படிச்சுட்டேன். கெட்ட யானைகள் போல். அதாவது கெட்ட யானைனா மதம் கொண்ட யானைகளை போல், துஷ்ட கஜங்களை போல். மகாமான ஸ்தம்ப நிச்சலீகிருதாகவா ந கிருண்ணந்தி உபதேசம். அதாவது மகாமானம் என்கின்ற ஸ்தம்பம், ஸ்தம்பம்னா தூணு, அந்த தூணினால் நிச்சலீகிருதாக. நிச்சலீகிருதாகனா அசையாதவர்கள். அதாவது யானை, கெட்ட யானைய நம்ம சொன்னா கெட்ட யானை கேட்குமா? எந்த யானையை ட்ரெயின் பண்ணிருக்கோமோ அந்த யானை தான் கேட்கும். வைல்டு யானை இருக்கே, துஷ்ட கஜம், துஷ்ட வாரணம். சரியா? அந்த துஷ்ட வாரணம், வாரணம்னா யானை. துஷ்ட வாரணம் வந்து என்ன எதை கேட்காது அப்படின்னா நம்ம சொல்ற இதை கேட்காது, நம்ம சொல்ற பேச்ச கேட்காது. ட்ரெயின் பண்ண யானை, சர்க்கஸ் யானையோ இல்ல கோவில் யானையோ வேணா நம்ம சொன்னதை கேட்கும். அத போல மகாமான ஸ்தம்ப, மகாமானம் என்கின்ற ஒரு ஸ்தம்பம் இருக்கு, தூண். அந்த தூணை போல் நிச்சலீகிருதாக. சரியா? மகாமான ஸ்தம்ப, மகாமானம் அதாவது ரொம்ப தெனாவட்டு கர்வம். அந்த கர்வம் என்கின்ற ஒரு தூணை போல் நிச்சலீகிருதாக அசையாதவர்களாக ந கிருண்ணந்தி உபதேசம், உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. கெட்ட யானை வந்து எப்படி உபதேசத்தை கேட்காதோ அது மாதிரி இவர்களுக்கும் உபதேசம் கேட்கறது இல்லை. இந்த பணம் மிகுந்தவர்கள் மிச்ச பேர் பண்ற அட்வைஸ கேட்க மாட்டான். அவர்கள் வந்து என்ன மாதிரி இருப்பான் அப்படின்னா மகாமானம் என்கின்ற, அதாவது பெரிய கர்வம் என்கின்ற ஸ்தம்ப தூணை போல நிச்சலீகிருதாக அசைவற்றவர்களாக உபதேசத்தை கேட்பதில்லை.
மோகாத் அத மாதிரி கிரஹீத்வா அசத்கிராஹான் பிரவர்த்தந்தே அசுச்சுக்ரதாக. அத மாதிரிதான் அதுதான் சொல்றாரு. துஷ்ட இல்ல திருஷ்ணா விஷ மூர்ச்சிதாக கனகமயமிவ சர்வம் பஷ்யந்தி. சர்வம் பஷ்யந்தி. திருஷ்ணா விஷ மூர்ச்சிதாக. திருஷ்ணானா தாகம். தாகம் என்கின்ற விஷத்தினால், அதாவது வேட்கைன்னு அர்த்தம். திருஷ்ணானா இந்த இடத்துல வேட்கை. சரியா? திருஷ்ணா விஷ மூர்ச்சிதாக கனகமயமிவா கனகமயமிவ சர்வம் பஷ்யந்தி. எல்லாத்தையும் தங்கமயமா இருக்கிறத போல பாக்கிறார்கள். அதாவது எதை பார்த்தாலும் அதை எப்படி தங்கமாக்கலாம், அதை எப்படி பணமாக்கலாம்னு பார்ப்பான். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அப்படி பார்ப்பான். கனகமயமிவ சர்வம் பஷ்யந்தியா சர்வம் பஷ்யந்தி. இஷவஹ இவ பானவர்தித தைக்ஷ்ணியா பரப்ரேரிதாக விநாசயந்தி. பானவர்தித தைக்ஷ்ணியாக, பானம்னா என்ன? குடி. அந்த குடியினால் வர்தித தைக்ஷ்ணியாக வளர்க்கப்பட்ட கூர்மையை கொண்டவர்களாக, அம்பு போல. சரியா? இஷவஹ இவ பானங்களை போல். பானம் பானவர்தித தைக்ஷ்ணியன மதுபானம், இந்த குடியினால் வளர்க்கப்பட்ட கூர்மையை கொண்டவர்களை போல் பரப்பிரேரிதாக பிறரால் ஏவப்பட்டவர்களாக. பரப்பிரேரிதாக பிறரால், அதாவது பணக்காரன் இதுல இன்னொருத்தன் தூண்டி விடுவான், இவன் இன்னொருத்தன் தூண்டி விட்டு இவன் இன்னொருத்தரை அழிப்பான். அம்பு இன்னொருத்தன் தூண்டி விட்டு தானே இன்னொருத்தனை அழிக்கிறது. அத மாதிரி இவர்கள் அம்பு மாதிரி இருக்கா. ஏன் அம்பு மாதிரி இருக்கானா, அம்புக்கு கூர்மை உண்டு இருக்கு, இவனுக்கும் கூர்மை உண்டு. இவனுக்கு கூர்மை எப்படி உண்டுன்னா, குடியினால இவன் புத்தி இதுவாயிடுறது. கூர்மை ஆயிடுறதுனா இன்னொருத்தனை ஹிம்சிக்கிற அளவுக்கு இவன் புத்தி தயாராயிடுறது. குடிகாரனுக்கு அவ்வளவு இது தெரியாது இல்லையா? குடிகாரன் அதனால தானே கலாட்டா பண்றான், இன்னொருத்தனை அடிப்பான், எல்லாம் பண்றான். எப்படி அந்த கூர்மை வந்தது அவனுக்கு? இன்னொருத்தனை ஹிம்சிக்கிற தன்மை. கூர்மைனா இன்னொருத்தனை ஹிம்சிக்கிற தன்மை எதனால வந்ததுன்னா பானத்தினால வந்தது. அத மாதிரி இவர்களும் குடியினால அப்படி ஆனதுனால இஷவஹ இவ இவர்கள் அம்பு போல ஆயிட்டார்கள். அம்ப இன்னொருத்தன் ஏவிதானே இன்னொருத்தனை கொல்லுவான். அந்த மாதிரி இன்னொருத்தன் கலப்பி விட்டதுனால இவன் என்ன பண்ணுவான்? இன்னொருத்தனை ஹிம்சிப்பான். அப்படின்னு இஷவ இவ பானவர்தித தைக்ஷ்ணியாக பரப்பிரேரிதாக என்ன இருக்கு? பரப்பிரேரிதாக விநாசயந்தி. இன்னொருத்தனால் ஏவப்பட்டவர்களாக இன்னொருத்தனை அழிக்கிறார்கள். தூரஸ்திதான்யபி பலானி இவ தண்ட விக்ஷேபைஹி மகாகுலானி சாதயந்தி. ஆமா, சாதயந்தி. சரியா? தூரஸ்திதாக என்ன போட்டிருக்கு? தூரஸ்திதான்யபி பலானிவ பலானிவ தண்ட விக்ஷேபைஹி மகாகுலானி சாதயந்தி. சரி, அதாவது தொலைவுல இருக்கிற பழத்தை நம்ம என்ன பண்ணோம்? குச்சியால தட்டி தான் பறிக்கணும். கரெக்டா? அத மாதிரி இவர்கள் தூரஸ்திதான்யபி பலானி இவ அதாவது பழங்கள் தூரத்துல இருந்தாலும் தண்ட விக்ஷேபைஹி மகாகுலானி சாதயந்தி. மகாகுலானி பெரிய பெரிய குலங்களையும் சாதயந்தி பீடிக்கிறார்கள், அத பீடை கொடுக்கிறார்கள். அதாவது மரத்துல தூரத்துல பழம் இருந்ததுன்னா நம்ம அத கையால பறிக்க முடியாது, ஒரு குச்சியால தான் பறிக்கணும். குச்சியால பறிக்கும் பொழுது அந்த மரத்துக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருது, நிறைய கிளை இலை எல்லாம் உதிரும். அந்த பழத்தை அடிச்சு பறிக்கிறதுக்குள்ள எவ்வளவோ அந்த மரத்துல அழிவு ஏற்பட்டுரும். அந்த மரம் ஒரு உயர் குலம்னு வச்சுப்போம். இவர்கள் தனக்கு தேவையான பலனை அடையறதுக்கு சாமதான பேதத்தெல்லாம் யூஸ் பண்ணாம தண்டத்தை யூஸ் பண்றான். மரத்தோட பட்சத்துல இது குச்சி, இதுல தண்டகாங்கிற உபாயம். அதாவது சாமதான பேதத்தை இவங்க எதுக்குமே யூஸ் பண்றது இல்ல, டைரக்டா எடுத்துட்டுக்குள்ள அடிதடியில இறங்கிடுறான். புரியுறதா? தூரஸ்திதான்யபி எங்க இருக்கு? தூரஸ்திதான்யபி பலானி இவ, அதாவது தூரத்துல இருக்கிற பழங்களை போல் தண்ட விக்ஷேபைஹி
தண்டம் சாமதான பேதங்களை யூஸ் பண்ணாம தண்ட விக்ஷேபத்தை டைரக்டா யூஸ் பண்ணி மகா குலானி அப்படி இந்த இடத்துல மகா விருட்சங்களை எப்படி குச்சி வச்சு பழங்களை பறிக்கும் போது மகா விருட்சத்துக்கு நாசம் ஏற்படுறதோ அது மாதிரி மகா குலங்களை தனக்கு வேண்டியதை அடையறதுக்காக அதுவும் டைரக்டா தண்டம்ங்கிற உபாயத்தை எடுத்துண்டு பெரிய குலங்களை அழிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். விநாசயந்தி சரியா. மகா குலானி சாத்தயந்தி, சாத்தயந்தினா அழிக்கிறார்கள். அகால குசும பிரசவாக இவ மனோகராக்கிருத்தையோபி லோக விநாச ஹேதவஹா. அகாலத்துல புஷ்பம் அகாலத்துல அதாவது அந்த பூ எந்த காலத்துல மலரணுமோ அந்த காலத்துல மலர்ந்தா இயற்கையும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். திடீர்னு அந்த பூவுக்கான காலமே இல்லை, ஆனா அந்த பூ மலர்றதுன்னு சொன்னா தட்பவெட்ப நிலை வந்து மாறுறது, உலகத்துக்கு கொஞ்சம் அழிவுன்னு அர்த்தம் இல்லையா. அதான் அகால குசும பிரசவாக இவ. அகாலத்துல குசும பிரசூதி வந்துருது, குசுமம் மலர்றது அப்படின்னா அந்த பூ அழகா இருக்காதான்? அழகாதான் இருக்கும். இவனும் அப்படி பாக்குறதுக்கு நல்லா தான் இருப்பான் பணக்காரன். மனோகராக்கிருத்தையோபி லோக விநாச ஹேதவகா. ஆனா அவர்கள் லோகத்துக்கு விநாசம் ஏற்படுத்துபவர்களாக இருக்க காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு. ஸ்மசான அக்னயா இவ அதிரௌத்ர பூதயா. ஸ்மசானத்துல இருக்கிற அக்னி போல ரொம்ப ரொம்ப ரௌத்ரம். ரௌத்ரம்னா குரோதம், ஆத்திரம். அந்த ஆத்திரத்திற்கு ஒரு இடமாக இருக்கிறார்கள். ரௌத்ர பூதயா அதிர. அதான் அவர்களுடைய பூதிஹின ஐஸ்வர்யம். விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம்னு அர்த்தம் இல்லையா. அதிரௌத்ர பூதயா அதாவது பயங்கரமான ஆத்திரத்தை கொண்ட இல்ல ஒரு பயங்கரமான ஆத்திரத்தை உடைய செல்வம் இவர்களுக்கு இருக்கு. அதாவது இவர்களுடைய செல்வம் மிச்ச பேரை அழிக்கும், அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்றேன். தைமிரிக்காக இவ அதூர தரிசினஹா. தைமிரிக்காக திமிர தூர பார்வை, அதாவது தொலைவு நோக்கே இருக்காது இவர்களுக்கு. பணம் இருக்கிறவர்கள் இந்த நேரத்துல எப்படி நான் ஹாப்பியா இருக்கணும்னு தான் பார்ப்பான். மொமெண்ட்ரி பிளஷரை நோக்கி போயிட்டு இருப்பான். தொலைநோக்கு பார்வை, அதாவது இப்ப இன்னைக்கு இப்படி பண்றோமே நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை பாத்துக்கலாம் அப்படின்னு ஷார்ட் சைட்டட்னஸா இருப்பான். அதுதான் தைமீரிக்கம்ங்கிற தோஷம் கொண்டவன். கிட்டக்க இருக்கிறது தான் அவன் கண்ணுக்கு தெரியும், தூரக்க இருக்கிறது தெரியாது எப்படியோ. அது மாதிரி இவர்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு. தைமிரிக்காக இவ அதூர தரிசினஹா. அதூர தரிசினஹானா தூரதரிசிகளாக இருக்க மாட்டார்கள். உபசிருஷ்டாக இவ க்ஷுத்ராதிஷ்டித பவனாக. உபசிருஷ்டாக இவ க்ஷுத்ர அதிஷ்டித பவனாக. க்ஷுத்ராதிஷ்டித பவனாக வா அதிஷ்டித பவனாக. உபசிருஷ்டாகனா விலை மாதர், விலை மாதர்கள். அவர்களை போல் க்ஷுத்ராதிஷ்டித, க்ஷித்ரம்னா மட்டமான ஆள், அந்த மட்டமான ஆட்களால் நிறைந்த அதிஷ்டிதம். அதிஷ்டிதம்னா அமரப்பட்ட பவனங்கள், வீடை கொண்டவர். அதாவது இவன் வீட்டுல மட்டமானவர்கள் கூட்டிட்டு உட்காந்துருப்பான் சரியா. மட்டமான கம்பெனி கொண்டு இருப்பான். எதை போல? உபசிருஷ்டா இவ. உபசிருஷ்டானா விலை மாதரை போல். விலை மாதரோடைய வீடு வந்து எப்பயுமே கெட்டவர்களால் சூழப்பட்டிருக்கும் இல்லையா. ஏதாவது ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு இருப்பான், ஒரு ஸ்திரீ லோலுப்பன் வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். அது மாதிரி மட்டமான ஜனங்களால இவர்கள் வீடு நிறைஞ்சிருக்கும். ஸ்ரூயமானாக அபி பிரேதபட்டாக இவ உத்வேஜயந்தி. ஸ்ரூயமானாக அபி அதாவது கேட்டுட்டே இருப்பான். ஆனாலும் பிரேத பட்டகா இவ. பட்டகம்னா இது தம்பட்டை, தார தம்பட்டெல்லாம் வாசிப்பால சில சம்பிரதாயங்கள்ல அப்படி பண்றா. அது வந்து எவ்வளவு வாசிச்சாலும் அவனுக்கு போனவனுக்கு கேட்க போறதோ? கேட்கவே போறது இல்லை. அத மாதிரி இவர்களும் எவ்வளவுதான் உபதேசம் பண்ணாலும் செத்தவன் காதுல அடிக்கிற தார தம்பட்ட மாதிரி இவங்க வந்து எந்த உபதேசத்தையும் இவங்க கேட்க போறது. செவுடங்காதுல ஒரு சங்கு. எக்ஸாக்ட்லி, இது சங்கு இவர் பட்டகம்னு யூஸ் பண்ணிட்டாரு. என்ன இருக்கு? ஆமா, ஸ்ரூயமானாக அபி பிரேதபட்டஹ இவ உத்வேஜி. சிந்தியமானா அபி மகாபாதக அத்தியவசாயாக இவ உபதிரவம் உபஜனயந்தி. சிந்தியமானாக இவர்கள், அதாவது மனதால் நினைக்கப்படுகிறார்கள். அப்படி நினைக்கப்பட்டாலும்
மகாபாதகா அத்தியவசாயம். அத்தியவசாயா இவ, அதாவது பிரம்மஹத்தி இத்தியாதி மகாபாதகங்கள், அந்த பாதகங்கள் பலனை கொடுக்கறது. அத்தியவசாயம்னா அந்த பாபங்கள் வந்து பலனாக கொடுக்கறத போல உபதிரவத்தை தான் இவங்க கொடுக்கறாங்க. சிந்தியமானாக அப்படி மகாபாதக அத்தியவசாயவ உபதிரவம் உபஜனயம். அதாவது இவர்களை நினைச்சாலே உபதிரவமா இருக்கும். எப்படி மகாபாபம் வந்து பலிக்கும் பொழுது உபதிரவம் ஏற்படுறதோ அது மாதிரி இவங்களை நினைச்சாலே உபதிரவம் ஏற்பட்டுரும். அனதி இல்ல அனுதிவசம் ஆபூர்யமானாக பாபேன இவ அத்மாதமூர்த்தயோ பவந்தி. ஆபூரியமானாக அனுதிவசம் டெய்லி வந்து பாபேன ஆபூரியமானாக பாபங்களால் நிரப்பப்படுபவர்களை போல், பாபங்களால் நிரப்பப்படுபவர்களை போல் என்ன பண்றா? ஆத்மாத மூர்த்தயா, ஆத்மாத மூர்த்தயானா பிசிக்கல் பாடியை கொண்டு இருப்பவர்கள். அதாவது பாபங்களை டெய்லி டெய்லி ஒரு பெரிய அண்டால ரொப்பிண்டே வந்து அந்த பாபத்துக்கு ஒரு சிலை, அதாவது அண்டால ரொப்பி அந்த பாபத்தை தனியா எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்றான். அது எந்த வாக்கியங்கள் சொல்றாங்க? அத்மாத்த மூர்த்தனா ஸ்தூல தேகம், அதாவது டெய்லி பாபங்களை ரொப்பி வச்சு அதை வச்சு ஒரு விக்கிரகம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர்கள் பண்றாரு. இருங்க ஒரு நிமிஷம். அனுதிவசம் ஆபூரியமானாக பாபேன இவ அத்மாத்த மூர்த்தயா, ஆத்மாத்த மூர்த்தயான்னு பிரிக்கணும். மூர்த்தயோ பவந்தி. ததவஸ்தாச்ச व्यसनशतं व्यसनशतं शरव्यताம். சதசரவ்யதான்னு இருந்தா போறோம் இல்லையா? சதம்னு ஏன் அனுஸ்வாரம் இருக்குன்னு தெரியல. யசன சதசரவ்யதா. ஒரு நிமிஷம், அத நான் இங்க இது பண்ணிடுறேன், மார்க் பண்ணிடுறேன். யசன சத சரவ்யதாம், அதாவது துன்பங்களாகிய நூற்றுக்கணக்கான அம்புகள், அதை போல இவர்கள் இருக்கிறார்கள். சரியா? ஆமா. வல்மீக திருநாக்ர அவஸ்திதாக ஜலபிந்தவஹ இவ பதிதமபி ஆத்மானம் ந அவகச்சன். அதாவது வல்மீக திருநாக்ர அவஸ்திதாக. வல்மீகம்னா புத்து, புத்துலையோ இல்ல நீர்த்துளி, திருநாகிரம். வல்மீக அவஸ்திதா. திருநாகிரம்னா புல்லினுடைய நுனி, அதுல ஒரு ஜலபிந்து விழுந்ததுன்னு சொன்னா அந்த ஜலபிந்து தன்னை வந்து இது பண்ணாது, அதாவது தன்னை மாத்திக்கொள்ளாது. புரியுறதா? அதாவது ஜலம் வந்து சொல்றேன், அந்த ஜலம் வந்து ஒரு சமையல்ல விழுந்ததுன்னா அது இது வருது, இல்ல ஒரு மண்ணுல விழுந்ததுன்னா அது உள்ள இறங்கிடும். ஆனா புத்து இருக்கு இல்லையா, அந்த புத்துல ஜலம் கொட்டினா அந்த புத்து ஜலத்தை இழுத்துக்காது. அந்த புத்து வந்து அப்படி ரஃப் ஆயிடும். அந்த பாம்பு அதனாலதான் அதுல தங்கறது. மழை பெஞ்சாலும் அந்த புத்துக்குள்ள அவ்வளவா ஜலம் இதுவாகாது. புத்து வந்து எறும்பு இதெல்லாம் கட்டுற விஷயம்தான். அது மாதிரி இல்ல திருநாகரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வல்மீக திருநாகரம் ரெண்டும் கொடுத்திருக்கார். ஒரு புல்லினுடைய நுனியில ஜலம் உயருது. அப்படி விழுந்த அந்த ஜலம் வந்து என்ன ஆகும்? அப்படியே நிற்கும், எந்த மாற்றத்தையும் அடையாது. எப்படி வல்மீகத்திலேயோ விட்டா அது அப்படியே இருக்குமோ அந்த மாதிரி இவர்கள் விழுந்தாலும் தன்னுடைய நிலையை மாத்திக்கிறது இல்லை. அதாவது ஒருத்தன் விழுந்தான்னு சொன்னா அவனுக்கு அது பாடம் கத்துட்டு என்ன பண்ணும்? தன் நிலையை மாத்திக்கணும் இல்லையா? ஒரு வீழ்ச்சி. அதான் விழுந்தாலும் தன்னை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். விழுந்தா தான் புரிஞ்சுட்டு மாத்திக்கணும்ல தன்னை. ஜலபிந்து வந்து உருமாறாம இருக்கும். எப்போ ஒரு புல்லினுடைய நுனியிலையோ இல்ல ஒரு வல்மீகத்திலே விழுந்துட்டா அது உருவத்தை மாத்திக்காம அப்படியே நிக்கிறது, ஓட்டா மாதிரியே நிக்கிறது. அத மாதிரி இவர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் பதிதமபி பதிதாக ஆத்மானம் தன்னை பத்தி ரியலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அப்படியே முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கான். அப்படின்னா மாத்திக்கிறது இல்ல, தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்ல. அதான் வீழ்ச்சின்னு ஒண்ணு ஃபால் வந்ததுன்னா அதை வச்சு லேர்னிங்ஸ் வந்து தன்னை மாத்திட்டு இது பண்ணிக்கணும்.
அத மாதிரி இவர்கள் மாற்றிக்கொள்வதில்லை. பதிதம வல்மீக திருநாகிராவிஸ்திதா ஜலபிந்து இவ ஜலபிந்தவஹ இவ பதிதமபி ஜலபிந்தவஹ இவ பதிதமபி ஆத்மானம் அவகச்சந்தி. ந அவகச்சந்தி அப்படின்னு இந்த பேராகிராஃப் முடியறது. பெரிய பேராகிராஃப். ஒரு இன்னைக்கு நிறுத்திப்போம். இன்னும் அடுத்தது ஆரம்பிச்சா முடிக்கிறது கஷ்டம். சரி. மிருக அபரேதுன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா, ஆமா, அபரேத்து பெருசு. அதுல இருந்து நாளைக்கு படிக்கலாம். சரி. மங்கள ஸ்லோகம் சொன்னேன். ரஜோஜுஷே ஜென்மனி சத்வவிருத்தயே ஸ்திதௌ பிரஜானாம் பிரளயே தமஸ்பிருஷே அஜாய சர்கஸ்திதி நாசஹேத ஸ்ரீமயாய த்ரிகுணாத்மனே நமஹ.